வணக்கம் நண்பர்களே, நான் ஈஸ்வரன் பேசுகிறேன். இன்றைக்கு அதாவது 6th ஆகஸ்ட் 2026 இன்றைக்கு நிறைய சிங்கப்பூரர்களுக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான நாள். ஏன்னா அவங்களுக்கு பணம் வந்திருக்கு. $850 எல்லா சிங்கப்பூரியன்ஸுக்கும் வந்திருக்கு. $850. அதாவது நார்மலாக இங்கே கவர்மெண்ட்டில் இந்த சிடிசி வவுச்சர்னு கொடுப்பாங்க. எவ்ரி இயர் கொடுத்துட்டு வராங்க. லாஸ்ட் இயர் 2 தடவை கொடுத்தாங்க. இப்போ திருப்பி ஜான்வரியில் ஒரு $500 கொடுக்க போகிறாங்க. அது என்னென்னா வவுச்சர் மாதிரி கொடுத்துருவாங்க. அதை நீங்கள் கடையில் போய் ஏதாவது பொருள் வாங்கினா கேஷுக்கு பதிலாக அதை கொடுத்து வாங்கிக்கலாம் நீங்கள். ஆனால் இந்த தடவை என்ன பண்ணியிருக்காங்க, $850 ஸ்ட்ரெயிட்டாகவே நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ணிட்டாங்க. கேஷாகவே கிரெடிட் பண்ணிட்டாங்க. இதுக்கு பேர் ஜிஎஸ்டிவின்னு பேர். அதாவது ஜிஎஸ்டி வவுச்சர்னு பேர் தான், ஆனால் கேஷாகவே கொடுத்துட்டாங்க நமக்கு. இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போது நம்ம காஸ்ட் ஆஃப் லிவிங் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. நிறைய பேர் கொஞ்சம் குறைந்த வருமானம் உள்ளவர்கள், ஒரு ஏழ்மை நிலைமையில் இருக்கிறவங்கன்னு வச்சுக்கலாமே, அவங்களுக்கு ஒரு ரிலீஃப் கொடுக்குற மாதிரி, அவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்கிற மாதிரி ஒரு $850 கொடுத்துருக்காங்க. அதாவது ஜிஎஸ்டிக்காக தான். இப்போ ஜிஎஸ்டி 9% சிங்கப்பூரில். ஸோ அந்த ஜிஎஸ்டி நம்ம நிறையா என்ன பொருள் வாங்கினாலும் அதில் ஜிஎஸ்டி போடுவாங்க. ஸோ அதனால அந்த ஜிஎஸ்டி எல்லாம் நமக்கு ஓரளவு அதனுடைய தாக்கத்தை குறைக்கிறதுக்காக $850 நமக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது அதுக்கப்புறம் இன்னொரு வரவு இருக்குங்க. அதாவது இந்த மெடிசேவ்னு ஒன்று சொல்லுவோம். மெடிசேவ்னாக்க நம்ம எல்லா சிங்கப்பூரியன் பிஆர், அதாவது பிஆருக்கு இது வராது அவங்க கொடுக்குற பணம். பட் சிங்கப்பூரியன்ஸ் அண்ட் பிஆர்ஸுக்கு அந்த சிபிஎஃப் அக்கௌண்ட் இருக்கணும். அதாவது நீங்கள் வேலைக்கு போய் சம்பாதிச்சிங்கன்னா உங்கள் கணக்கில் ஒரு 20% பிடிச்சிருவான் உங்கள் சம்பளத்தில். அப்புறம் எம்ப்ளாயர் ஒரு 17% போடுவான். இப்போ உங்கள் சம்பளம் $1000 இருக்குதுன்னு வச்சுங்களேன், $200 பிடிச்சிருவான். அப்புறம் எம்ப்ளாயர் கணக்குலேருந்து $170 வரும். ஸோ $370 அவன் மாதம் சிபிஎஃப்க்கு அனுப்புவான் எம்ப்ளாயர். ஸோ உங்களுக்கு டேக் ஹோம் பே $800 தான் இருக்கும். மொத்தத்தில் உங்களுக்கு $370 கிடச்சிரும். அவங்க அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிப்பாங்க. ஸ்பெஷல் அக்கௌண்ட், ஆர்டினரி அக்கௌண்ட், மெடிசேவ்னு. இந்த மெடிசேவ் அக்கௌண்ட் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, மெடிக்கல் சம்மந்தமாக நீங்கள் செலவு பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். இப்போ டாக்டர் பார்க்குறீங்க, ஏதாவது செலவாகுது, அவர் $77 அப்படிங்கிறாரு. நீங்கள் கேஷ் இல்லை, ஆர் கேஷ் நீங்கள் கொடுக்க விரும்பலைன்னா மெடிசேவ் யூஸ் பண்ணிங்கன்னு நீங்கள் சொல்லிடலாம் கிளினிக்கில். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு ஃபார்ம் உங்கள்கிட்ட கையெழுத்து வாங்கிப்பாங்க. வாங்கிட்டு மெடிசேவ்லேருந்து கலெக்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஒரு இமெயில் வந்துடும் அந்த சிபிஎஃப்பில், இந்த மாதிரி உங்கள் மெடிசேவ்லேருந்து $77 சில்லறை போயிருக்கு அப்படின்னு வந்துடும். அதான் நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மாதிரி. ஸோ இந்த $850 போட்டாங்க இல்லையா, அப்புறம் அந்த ஜிஎஸ்டி இது மெடிசேவ் போட போகிறாங்க. அதுவும் இந்த மாதத்தில் போடுறாங்க 15th வாக்கில். ஸோ இதுக்கெல்லாம் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மினிமம் வச்சுருக்காங்க. அதாவது ஒன்லி சிங்கப்பூரியன் சிட்டிசன்ஸ் கேன் கிளைம் திஸ். அவங்க 21 years அண்ட் அபவ் இருக்கணும். அப்புறம் அவங்களுடைய ஆண்டு வருமானம் $39,000 அது கீழே தான் இருக்கணும். $39,000 இருக்கணும். அதாவது இது 2024 நம்ம வாங்கின சம்பளம். ஹோல் இயர் ஆஃப் 2024 நம்ம 39,000க்குள்ளே இருந்தால் தான் எலிஜிபிள். ஸோ அது இயர் ஆஃப் அசஸ்மெண்ட்டில் தான் தெரியும். அதாவது சிங்கப்பூரில் எப்படின்னா, நீங்கள் ஜனவரி டு டிசம்பர் ஏர்ன் பண்ணதில் அடுத்த வருஷம்தான் உங்களுக்கு அசஸ் பண்ணுவான், எவ்வளோ உங்களுக்கு டேக்ஸ், எவ்வளோ இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ டேக்ஸ்ன்னு. ஸோ தட் இஸ் கால்ட் இயர் ஆஃப் அசஸ்மெண்ட். ஸோ 2025 இஸ் த இயர் ஆஃப் அசஸ்மெண்ட். ஸோ அந்த பேஸ் பண்ணி அதில் நீங்கள் எவ்வளோ அசஸ்மெண்ட் கொடுத்துருக்கீங்களோ ஐஆர்ஏஎஸ்க்கு, அப்புறம் அவங்க நோட்டீஸ் ஆஃப் அசஸ்மெண்ட் உங்களுக்கு பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ இன்கம் டேக்ஸ் கட்டணும்னு ஒரு அஃபிஷியல் கம்யூனிகேஷன் வந்திருக்கும். ஸோ அதை அவங்க ட்ராக் பண்ணிவிடுவாங்க. பண்ணிவிட்டு அது 39,000க்குள்ளே இருந்ததுனா தான் யூஆர் எலிஜிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கண்டிஷனும் இருக்குங்க. அதாவது இங்கெல்லாம் எப்படின்னா, இப்போ நீங்கள் ஹவுஸ் இருக்கு இல்லையா, ஹவுஸுக்கு அவங்க ஆனுவல் வேல்யூன்னு ஒன்று வச்சுருக்காங்க. அது $21,000க்குள்ளே இருக்கணும். இருந்ததுனா தான் உங்களுக்கு இந்த 850 கிடைக்கும். 21,000லேருந்து 31,000க்குள்ளே இருந்ததுனாக்க 450 தான் கிடைக்கும், பாதி அமௌண்ட்டு. ஐ மீன் 450 கொஞ்சம் கம்மி, $400 கம்மி. ஸோ இது எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா, அவங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு தோராயமாக போடுவாங்க, எவ்வளோ ரெண்டல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஒரு ஃபிகர் அவங்களே அரைவ் பண்ணுவாங்க. அந்த ஃபிகர் படி ஆனுவல் ரெண்ட் எவ்வளோன்னு பார்த்துட்டு தட் இஸ் த ஆனுவல் வேல்யூ. அவங்க கொடுக்கறது நமக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது.
இப்போ பாருங்கள், $21,000 தான் இருக்கணும் ஆனுவல் வேல்யூ. ஆனால் இப்போ ஒரு 3 பெட்ரூமோடு இருக்கிற ஹவுஸ்னால் 3,000, 4,000 கூட, 3,500, 4,000 அந்த ரேஞ்சுக்கு போயிட்டுருக்கு இப்போது HDBயே. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னாக்க 3,000ன்னு வச்சா கூட 12, 3, 36,000 ஆகிடும் அது. ஆனால் அவங்க வந்து $21,000 இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதுக்கு மேலே போச்சுன்னா 21,000லேருந்து 31,000 வரைக்கும் போச்சுனாக்க உங்களுக்கு வந்து இதில் 450 கொடுத்துருவாங்க. அதே மாதிரி அந்த மெடிசேவ்லேயும் வந்து 21,000க்குள்ளே இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து 250 கிடைக்கும். அதுக்கு மேலே போச்சுன்னா 150 தான் கிடைக்கும். அப்புறம் வந்து ஒரே ப்ராப்பர்ட்டி தான் வச்சுருக்கணும். நம்ம வந்து ஒரு 2 காண்டோ வச்சுருக்கேங்கன்னா சொன்னால் முடியாது. ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இருக்கணும் நமக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்க கொடுப்பாங்க. ஏன்னா இது வந்து ஒரு குறைந்த வருமானம் இருக்கிறவங்களுக்கு, ஒரு அந்த அளவு ஒரு பொருளாதார ரீதியாக ஒரு பெரிய ஆளாக இல்லாதவங்களுக்கு தான் இந்த உதவி மாதிரி பண்ணுறாங்க. அதனால் ஒரு ப்ராப்பர்ட்டி தான் ஓன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கண்டிஷனும் போட்டிருக்காங்க. அதே மாதிரி இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் சிட்டிசன்ஸ் தான் இருப்பாங்க அவங்க. ஆனால் அவங்க சிங்கப்பூரில் தங்கியிருக்க மாட்டாங்க, வெளிநாடு போயிருப்பாங்க. சம்டைம்ஸ் சில பேர் இந்தியாவுக்கே போயிடுறாங்க. சிட்டிசன்ஷிப் எடுத்தால் கூட தே ஆர் கோயிங் பேக் டு இந்தியா. இங்கே வீடு கிட்ட இருந்ததுன்னா அதை வாடகைக்கு விட்டுறாங்க. ஒன்லி சிட்டிசன்ஸ் கேன் ரெண்ட் அவுட் த ஹோல் யூனிட். அகெயின் ஐ எம் டெல்லிங் யூ. ஸோ அவங்க வந்து இந்தியாவில் இருப்பாங்க. ஃபார் செவரல் இயர்ஸ் தே வில் பி ஸ்டேயிங் இன் இந்தியா. அவங்களுக்கு வந்து இந்த $850 கிடைக்காது. அதாவது 850 450 விச் எவர் இஸ் அப்ளிகபிள். அவங்களுக்கு தே ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் திஸ். ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க கவர்மெண்ட்டில் ரீசனிங், இது வந்து ஜிஎஸ்டி பே பண்ணுறது, அதை காம்பன்சேஷன் பண்ணுறதுக்காக இந்த தொகையை நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த வெளிநாட்டில் இருக்கிறவங்க சிங்கப்பூரில் இல்லவே இல்லை. கண்டினியூஸ்லி ஃபார் மெனி இயர்ஸ் தே ஆர் நாட் இன் சிங்கப்பூர். அதனால் சிங்கப்பூரில் எந்த பொருளும் வாங்கலை அவங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி பே பண்ணியிருக்கக்கூடிய வாய்ப்பே கிடையாது. நீங்கள் சிங்கப்பூர்லேயே இருந்து அரிசி, பருப்பு, புளி, மீட்டு அது இது எல்லாம் வாங்கினீங்கன்னா கடைகளில் அவங்க வந்து ஜிஎஸ்டி சார்ஜ் பண்ணுவாங்க, நீங்கள் பே பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் வெளிநாட்டிலே இருந்தீங்கன்னாக்க சிங்கப்பூரில் ஒரு பைசா செலவு பண்ணல. அதனால் எந்த விதமான ஜிஎஸ்டியும் நீங்கள் பேர் பண்ணல. அதனால் வந்து வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த தொகை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ சில பேர் சொல்கிறாங்க, அதாவது எல்லாத்துலேயுமேங்க நம்ம சொல்லுவோம் ஊர்லலாம் இந்த மாதிரி தானம் கொடுத்த மாட்ட பல்ல பிடிங்கி பார்த்தோம். அது மாதிரி என்ன ஒரு நல்ல ஸ்கீம் வந்தாலும் அதில் வந்து ஏதாவது ஒரு குறை சொல்லிட வேண்டியது. இதில் நிறைய பேர் இந்த சோஷியல் மீடியாலெலாம் போஸ்ட் பண்ணுறாங்க, அது என்ன $39,000 தான் இன்கம் இருக்கணும், அதுக்கு மேலே எனக்கு வந்து $40,000 இன்கம் அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்காரு. மேபி அவருக்கு ஏதாவது ஒரு கால்குலேஷனில் 40,000 வந்துருக்கலாம். எனக்கு 1,000 தான் எக்ஸீட் ஆகுது, ஆனால் எனக்கு இந்த அமௌண்ட் கிடைக்காதே அப்படின்ட்டுருக்காரு. ஸோ இது வந்து எப்படின்னாக்கா ஏதாவது ஒரு கட் ஆஃப் பாயிண்ட் இருக்கணுங்க. அவங்க 39,000 வச்சுருக்காங்க. ஒருத்தருக்கு வந்து 40,000 41,000 கூட இருக்கலாம். இப்போது ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா 35 மார்க் வாங்கினா தான் பாஸு, அது கீழே வாங்கினா ஃபெயிலு. இப்போ ஒரு பையன் 34 மார்க் வாங்கியிருக்கான், அவன் அழுவான், ஐயோ 1 மார்க் தானே வித்தியாசம், என்னையும் பாஸ் போட்டிருக்கலாமே அப்படிமா. அந்த மாதிரி ஆர்குமெண்ட் வந்து போயிட்டே இருக்கும், அதுக்கு முடிவே கிடையாது. நீங்கள் எவ்வளோ இப்போ $49,000 வைக்கிறீங்கன்னு வச்சுங்களேன் இன்கம், ஒருத்தர் வந்து $52,000 என்னோடய இன்கம் அப்படிம்பாரு, எனக்கும் கொடும்பாரு. ஸோ இதுக்கு வந்து ஒரு முடிவே கிடையாது. அதாவது சில விஷயங்கள் வந்து வெளியிலேருந்து பார்த்தா ஏதோ நியாயம் இல்லாத மாதிரி இருக்கும், கொஞ்சம் அநியாயம் மாதிரி தெரியும் நமக்கு. ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது சில விஷயங்களில். அதாவது இப்போ நம்ம பஸ்ஸுலேயோ எம்ஆர்டிலேயோ போகிறோம், நம்ம வந்து சீட்டெல்லாம் ஃபுல்லாகிடுது, நிறைய பேர் உக்காந்துருக்காங்க, சீட் இல்லை, நமக்கு நின்றுட்டே போகிறோம். ஸோ முதல் ஸ்டாப்லேருந்து கடைசி ஸ்டாப் வரைக்கும் நம்ம நின்றுட்டு போகிறோம். ஆனால் இன்னொரு ஆள் வந்து உக்காந்துட்டே வராரு ஃபுல்லாக. ஆனால் நம்ம 2 பேரும் ஒரே ஃபேர் தான் கொடுக்குறோம். ஸோ இதுக்கு எதாவது பண்ண முடியுமா? நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. யூ ஹேவ் டு அக்செப்ட் இட் லைக் தட். அதே மாதிரி சூப்பர் மார்க்கெட்டு அந்த மாதிரி கடைங்களுக்கு போகிறோம், அங்கே வந்து செல்ஃப் செக் அவுட்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அதாவது நம்மளே பொருட்கள் வாங்கினா நம்மளே அந்த செல்ஃப் செக் அவுட் மிஷினுக்கு கொண்டு போய் அதை ஒன்றுன்னா ஸ்கேன் பண்ணி வே பண்ண வேண்டியிருந்தால் நம்மளே வே பண்ணணும். பண்ணிவிட்டு அதை பேக்கில் போட்டு கார்டு வச்சு பேமெண்ட்டும் பண்ணணும். பண்ணிவிட்டு அப்புறம் வந்து அதை நம்ம எடுத்துகிட்டு வர்றோம். ஸோ இப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஆள் போட வேண்டிய தேவையே இல்லை, கேஷியர் தேவையே இல்லை, இந்த மாதிரி செல்ஃப் செக் அவுட் கவுண்டர் வச்சாங்கன்னா. ஸோ அதை காரணம் காமிச்சு நாங்கள் தான் உங்களுக்கு காசு சேவ் பண்ணுறோமே, அதனால் எங்களுக்கு வேலையில் கொஞ்சம் குறைச்சிங்கன்னு கேட்க முடியுமா? முடியாது. அதனால் இதெல்லாம் வந்து சில விஷயங்கள் வெளியிலேருந்து பார்த்தா ஏதோ கொஞ்சம் நியாயம் இல்லாத மாதிரி இருக்கும். பட் தட் இஸ் த ரியாலிட்டி ஆஃப் லைஃப். அதை நம்ம தள்ளிட்டு தான் போகணும்.
அதாவது இந்த கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள் தாங்க, அதாவது ரொம்ப ரிஜிடாக இல்லை. ஏன்னா $850 ஒரு சப்ஸ்டான்ஷியல் அமௌண்ட் ஒரு ஃபேமிலிக்கு. சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிள் பாருங்களேன், ஒரு வயசானவர் இருக்கார், அவர் வந்து ஒரு பங்களோ ஹவுஸ் வச்சுருக்காரு. பங்களோ ஹவுஸ்ன்னு பாருங்கள், லேண்டட் ஹவுஸ்ன்னு சொல்லுவோம் இங்கே. ரொம்ப வருஷமாக 30-40 வருஷமாக வச்சுருக்காரு. அதனுடைய வேல்யூ வந்து ஒரு செவரல் மில்லியன்ஸ் இருக்கும் இப்போது. ஆனால் அவருக்கு வந்து வேலை கிடையாது, இன்கம் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஸோ அவருடைய நிலைமை என்னென்னா, இப்போ இந்த $850 வந்ததுன்னா நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபீல் பண்ணார். ஆனால் ரூல் படி பார்த்தீங்கன்னா அவருடைய காண்டோ வந்து அதோடைய வேல்யூ 4 மில்லியன், அதோட ரெண்டல் வேல்யூ 30,000 கூட இருக்கலாம். அதனால் இஸ் நாட் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். இருந்தாலும் அவர் என்ன பண்ணலாம், அப்பீல் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு ரூல் படி யூ ஆர் நாட் எலிஜிபிள்னு வருதுன்னு வைங்களேன். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, $39,000, ஒருத்தருக்கு வந்து $42,000 இருக்குதுன்னு வச்சுங்களேன். அப்போ அவர் வந்து அப்பீல் பண்ணலாம் கவர்மெண்ட்டுக்கு. அப்பீல் பண்ணி இந்த மாதிரி எனக்கு இந்த கஷ்டங்கள் இருக்குது, அதனால் ஒரு மார்ஜினில் வந்து எனக்கு போயிடுச்சு இந்த பணம் வராமல், அதனால் தயவு பண்ணி இதை கன்சிடர் பண்ணி கொடுக்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிங்கன்னா, அவங்க வந்து ஒரு ஹியூமனிடேரியன் அப்ரோச்சோடு தான் எடுக்கிறாங்க அவங்க. அதன் மூலம் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் கூட தே வில் சாங்ஷன் தி மணி. ஸோ அந்த அளவுக்கு வந்து சிட்டிசன்ஸுக்கு அது ஒரு நல்ல செய்தி தான். அதை தவிர எலக்ட்ரிசிட்டி பில்லில் வந்து ஒன்ஸ் இன் 3 monthsன்னு நினைக்கிறேன், அவங்க நிறைய ரிபேட் 50% ரிபேட்லாம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இங்கே டவுன் கவுன்சில் ஃபீஸ்னு ஒன்று கட்டுறோம் நம்ம, அதாவது சர்வீஸ் அண்ட் கன்சர்வன்சி சார்ஜுன்னு. அதிலெல்லாம் வந்து எவ்ரி 3 monthsக்கு ஒரு தடவை என்னமோ ஒரு கன்செஷன் கொடுக்குறாங்க. இதெல்லாமே சிங்கப்பூர் சிட்டிசன்ஸுக்கு தான் வரும். ஸோ இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, எப்போவுமே இப்போ வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் கொஞ்சம் எல்லா நாட்டிலையும் கொஞ்சம் ஏறிட்டு தான் வருது. பிகாஸ் ஆஃப் தி வார், பெட்ரோல் ப்ரைஸு அது இது இருக்கிறதுனால எல்லா விலைவாசியும் கொஞ்சம் ஏறி இருக்குது. அதனால் இவங்களுக்கு கொஞ்சம் குஷன் பண்ணலாம், கொஞ்சம் வந்து ஒரு அவங்களுக்கு ஆறுதல் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கவர்மெண்ட் கொடுக்குது. அதாவது இலவசம்னா சில பேர் ஒரு இலக்காரமாக பேசுகிறாங்க. சில பாலிட்டிஷியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நான் இலவசமே கொடுக்க மாட்டேன், உங்களுக்கு வந்து நல்ல வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவேன், நல்ல சம்பளம் வர்ற மாதிரி பண்ணுவேன், நல்ல வாழ்க்கை தரத்தை கொடுப்பேன் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இதெல்லாம் வெளியிலேன்னு பார்த்தா என்னமோ ஒரு லாஃப்டி ஐடியல்ஸ் மாதிரி இருக்கும். ஆனால் ரியாலிட்டியில் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து இதை ஏற்க மாட்டாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் வந்து எவ்ரி இயர் வந்து $600, $400, $850, அது தவிர இந்த பியூபியில் ரிபேட்டு, சர்வீஸ் சார்ஜில் ரிபேட்டு அப்படி இப்படின்னு கொடுத்துட்டே வருதுன்னு வச்சுங்களேன், அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அவங்களுக்கு. ஏன்னா மக்களுக்கு இப்போ மக்கள் பார்த்திங்கன்னா அவங்கவுங்க ஏதோ ஒரு வேலையில் இருப்பாங்க, ஒரு மளிகை கடையிலையோ இல்லை ரெஸ்டாரண்ட்லேயோ இருப்பாங்க, இல்லைன்னா துணி கடையில் இருப்பாங்க, இல்லைன்னா ஏதாவது டெய்லரிங் ஷாப்பு அந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலையில் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இப்போ மாதம் இவ்வளோ தரேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க நிறையா கண்ட்ரீஸில். அதெல்லாம் வந்து தே வில் வேல்யூ இட் வெரி மச். சில பேர் இந்த மாதிரி இலவசமே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிற ஆட்களை விட, நான் வந்து உனக்கு 1000 தரேன், 2000 தரேன், பஸ் ட்ராவல் ஃப்ரீ, உனக்கு நகை, குழந்தை பிறந்தா நகை தரேன், கல்யாணம் ஆனால் உனக்கு வந்து கோல்டு போடுறேன் அப்படி இப்படின்னு சொன்னாங்கன்னா அது வந்து அட்ராக்ட் பண்ணும் கண்டிப்பாக. ஏன்னா ஹியூமன் பீயிங் வந்து ஒரு இலவசம்னு வருதுன்னு வச்சுங்களேன், எல்லாரும் வந்து அதுக்கு ரெடியாக இருப்பாங்க. வெதர் இஸ் வெரி புவர் ஆர் மாடரேட்லி புவர் ஆர் சம்வாட் ரிச் ஆர் ஈவன் வெரி ரிச். பணக்காரங்களாக இருந்தால் கூட தே வில் அவைல் ஆஃப் ஆல் த ஃப்ரீபீஸ். அது வந்து நம்ம தவிர்க்கவே முடியாது. ஸோ அந்த வகையில் இந்த கவர்மெண்ட் பண்ணுது, அது வந்து ரொம்ப சந்தோஷம். ஏன்னா சிங்கப்பூரில் நம்ம நினைக்கிறோம் இது வந்து ஒரு ரொம்ப ரிச் கண்ட்ரி, இது எல்லாரும் பணக்காரங்க, அப்படி குழாய் திறந்தா காசாக கொட்டும், அதெல்லாம் கிடையாது. எவ்வளவோ பேர் ஒரு நலிந்த பேக்ரவுண்ட்லேருந்து வர்றவங்க இருக்காங்க, நலிந்த குடும்பத்தில் சேர்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க, சிங்கிள் மதராக இருக்காங்க, அவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்கும். இந்த கவர்மெண்ட் வந்து ரெண்டல் ஹவுஸ்னு கொடுக்கும் அவங்களுக்குலாம். ஒரு சின்ன ஒரு $100 ஒரு $90 வாடகைக்கு வந்து ஒரு பெட்ரூமு, ஒரு ஹாலு அந்த மாதிரி இருக்கிற இதை வந்து ரெண்டல் ஹவுஸாக கொடுக்கும். அவங்களுக்கு சம்டைம்ஸ் வந்து இந்த ஃப்ரீயாகவே அந்த எலக்ட்ரிசிட்டி அதெல்லாம் கொடுப்பாங்க. அஃப்கோர்ஸ் அதில் ஒரு மீட்டர் வச்சுருவாங்க, இவ்வளோ யூனிட் ஃப்ரீ உங்களுக்கு, அதுக்கு மேலே போனால் தான் நீங்கள் பே பண்ணணுன்னு வச்சுருவாங்க. ஸோ இப்போ வந்து 80 யூனிட் ஃப்ரீன்னு வச்சுங்களேன், அது 80 யூனிட்ஸ் ஆன உடனே அது வந்து ஒரு மாதிரி பஸ்ஸர் மாதிரி பண்ணுமோ, இல்லை ஏதோ எஸ்எம்எஸ் வரும் அவங்களுக்கு, இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃப்ரீயை வந்து நெருங்குறீங்க, இன்னுமே வர்றதுக்கெல்லாம் பே பண்ணணும், அவங்களுக்கு தெரிய வைக்கணும் இல்லையா.
அந்த மாதிரி பண்ணோம். அவங்க வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. அந்த 80 யூனிட்ஸ்குள்ளேயே நம்ம தள்ள முடியுமா அப்படின்னு பார்த்துப்பாங்க. பாவங்க சில பேர் நானே பார்த்துருக்கேன். ரொம்ப ஒரு அதாவது ஒரு வறுமைனா அந்த அளவு வறுமை அவங்களுக்கு. ஒரு $10 கிடைச்சாலே அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு லாட்டரி அடித்த மாதிரி அது. ஏன்னா அவங்களுக்கு வருமானம் நிரந்தர வருமானம் கிடையாது. ஏதோ டியூஷன் சொல்லி கொடுக்குறேன்பாங்க, ஏதோ பண்ணுவாங்க, சின்ன சின்ன வேலை பண்ணுவாங்க. ஒன்றும் அது வந்து ரெகுலர் இன்கம்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு $850 கிரெடிட் பண்ணுறாங்கன்னா அது பயங்கரமான ஒரு வேல்யூங்க அது. அதனால தான் யாருமே வந்து இது என்னடா சின்ன அமௌண்ட் அப்படின்னு சொல்லவே கூடாது. ஏன்னா அந்த மாதிரி இருக்கிறவங்கள நம்ம நினச்சி பார்த்தோம்னா நம்ம வந்து அந்த மாதிரி சொல்ல மாட்டோம். ஸோ இந்த நல்ல ஸ்கீம்ஸ் எல்லாம் மக்களுக்கு நல்லது, சந்தோஷத்தை கொடுக்கறது, அது மாத்திரம் இல்லை, அந்த யார் கொடுக்குறாங்களோ அவங்க மேலே ஒரு நல்ல மதிப்பை ஏற்படுத்துது. அவங்கள மீண்டும் மீண்டும் ஆதரிக்க சொல்லி ஒரு உந்துதல் வரும் அவங்களுக்கு. அதுவும் ரொம்ப முக்கியம் அதில். ஸோ இப்போ வந்து ஜான்வரி 2027 இன்னொரு $500 கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க சிட்டிசன்ஸுக்கு தான் அகெயின். ஸோ அதுவும் வர இருக்குது. அதனால் இதெல்லாம் வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். இந்த விலைவாசி தாக்கத்துலேருந்து கொஞ்சம் ஓரளவு வந்து அவங்கள காப்பாற்றும். அந்த வரைக்கும் எல்லாருக்குமே நல்லது தான். ஸோ நம்ம மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.